வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். வீட்டில் இருக்கிற கேரட்டையும் பாலையும் வச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஹெல்த்தியான அருமையான ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போ ரொம்ப சுலபமாக ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி 10 பாதாம் பொடியை கட் பண்ணிட்டு வச்சு நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் பாதாம் முந்திரி மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு நீங்கள் உலர் திராட்சை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டுனா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா அந்த முந்திரி பாதாம் ஃப்ரை ஆன பிறகு இந்த நெய்யிலேருந்து வடிச்சிட்டு முந்திரி பாதாமை வெளியில் எடுத்துகிட்டு அதே நெய்யிலேயே 1 கிலோ கேரட் நல்லா காய் சிவரிசியில் மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை அந்த நெய்யிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. அப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்கி விடாது. உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கு. இது ஃப்ரெஷ்ஷான பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷான பாலே சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்வீட் செய்தாலுமே உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் இருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் இல்லாத கோவா சேர்க்குறதுனா தண்ணி சேர்த்து நீங்கள் வேக விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கோவா சேர்க்கல, அதனால் பால் சேர்த்து தான் வேக வச்சுக்கிறேன். பால் சேர்த்து செய்யும்போது தான் கேரட்டும் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேரட் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதி வந்துட்டு அந்த ஆடை ஓரங்கள்லாம் படிஞ்சு வரும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை அந்த ஆடைகளை உள்ளே எடுத்து விட்டு வேக வைங்க. இந்த பால் பார்த்து இந்த கேரட் வெந்து வர்றதுக்கு சரியான அளவில் இருக்கும். இப்போ ஃபுல்லாக நல்லா பால்லாம் வற்றி வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா வற்றிட்டு கேரட்டுமே சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பால்லாம் கோவா மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கேரட் மேலே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு கேரட் அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை பாலுக்கு பதில் தண்ணி சேர்த்து வேக வைக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் கோவா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை. 1 கிலோ கேரட்டுக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்த்து மிதமான ஸ்வீட்டோட சாப்பிட்றதுக்கு அளவுக்கு கேரட்லேயுமே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா திகட்டாமல் இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இலகி வந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இறுகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப நீங்கள் ட்ரையாக பண்ணிங்கன்னா ஆறின பிறகு நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தளர்வாக இருக்கிற போதே ஆஃப் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆறி வரும்போது சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாம் சேர்த்துட்டு கடைசியான 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.